ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் பிரவீன். நாம இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் போன எபிசோடுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். அப்புறம் எப்பயும் போல மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஃபோர்த் எங்களாடு அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டரை பார்த்து என்னோட அக்ரிமெண்ட்டுக்கு உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டிருப்பான். அந்த லேடியுமே இவங்கிட்ட அந்த ஆங்க பொண்ணை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது, அப்படி இருக்கப்ப என்னுடைய சுயநலத்துக்காக எப்படி அந்த பொண்ணை என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும்னு இவங்களுமே அவனை பார்த்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு அந்த ஃபோர்த் எங்களாடுமே அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கையான ஆள் யாராச்சும் இருந்தாங்கன்னா கூட இந்த ஒரு பிளானுக்கு நீங்க அக்ரி கூட பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நான் எதையுமே கேட்க போறதால முடிவு எதா இருந்தாலுமே அதை நீங்க தான் எடுக்கணும்னு அவனுமே வில்லத்தனமா சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுமே ஒரு மாதிரி சைலண்டா இருக்க. இதை பார்த்துட்டு அந்த ஃபோர்த் எங்களாடுமே நீங்க சைலண்டா இருக்கிறத பார்க்கும்போது இந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு நீங்க ஓகே பண்ணிட்டீங்கன்னு நான் எடுத்துக்கலாமான்னு கேட்டிருப்பான். அந்த டைம்னு பார்த்து வெளியே நின்றுட்டு இருந்த அந்த ரெண்டு கார்ட்ஸுமே ஏதோ ஒன்ன பார்த்துட்டு பயங்கரமா பீதியாக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்னத்தை தான் பார்த்துட்டு இந்த அளவுக்கு பீதியாகிறானுங்கன்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம தலைவன் ஒரு என்ட்ரியா போடுறான். உடனே நம்ம ஹீரோவும் அந்த கதவு முன்னாடி நின்னுகிட்டு எவ்வளவு நேரம் தான் அந்த ஆளுக்கு பிடிச்ச கப்பலையே இவ்வளவு நேரம் குடிச்சிட்டு இருப்பீங்கன்னு கேட்க, இந்த சத்தத்தை கேட்டுட்டு உள்ள இருந்த அந்த ரெண்டு பேருமே ஒரு மாடம் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோமே அந்த கதவெல்லாம் திறந்துக்கிட்டு அங்க இருந்த அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டரை பார்த்து என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டிருப்பான். அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டருமே என்னது தேர்ட் எங்களாடா, அவர் இங்க என்ன பண்றாருன்னு இவங்களுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா அந்த ஃபோர்த் எங்களாடுலாம் கோவத்தோட உச்சிக்கே போயிடுறான். அவனுமே இந்த முட்டா பையன் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு மனசுக்குள்ளேயே ஒரு பக்கம் கோவமாவும் இன்னொரு பக்கம் பீதியிலேயுமே நின்றுட்டு இருக்கேன். அப்பதான் நம்ம ஹீரோமே அவங்கள பார்த்து உங்களை தான் நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன், ஆனா நீங்க வந்து இந்த அழகான ஒரு இடத்துல இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த லேடியுமே நம்ம ஹீரோவை லைட்டா புகழ்ந்துட்டு அவனுக்கு ஒரு வணக்கத்தையுமே போடுறாங்க. உடனே நம்ம ஹீரோமே அவங்கள பார்த்து நீங்க இந்த அளவுக்கு ஃபார்முலா இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லைன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபோர்த் எங்களாடுமே தேர்ட் பிரதர் நீங்க வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து என்னோட ப்ரீசியஸான கெஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்கப்ப இப்படிதான் நீங்க குறுக்க வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணுவீங்களான்னு கேட்டிருப்பான். உடனே நம்ம ஹீரோமே கொஞ்ச நேரம் சைலண்டா இருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த லேடி கிட்ட போயிட்டு நான் வந்து உங்களை தேடி தான் இந்த இடத்துக்கு வந்தேன், அதோட இந்த ஒரு பார்ட்டியுமே முடிஞ்சிருச்சு, அதனால நீங்க வந்து என் கூட செகண்ட் ரவுண்ட் ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டிருப்பான். அந்த டைம் அந்த ஃபோர்த் எங்களாடுமே இப்ப அவன் என்ன இக்னோர் பண்ணானான்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கப்ப தான் அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டருமே நம்ம ஹீரோ பார்த்து என்ன மன்னிச்சிருங்க தேர்ட் எங்களா, நான் வந்து ஃபோர்த் எங்களாடோட இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்தேன், அதனால கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணுங்க, இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே உங்களை வந்து மீட் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம பயப்படலாம் இவங்க சொல்றத கொஞ்சம் கூட கண்டுக்காம நான் தான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன்ல இந்த ஒரு மீட்டிங் வந்து எப்பயோ முடிஞ்சிருச்சு, அதனால நீங்க வந்து என் கூட வந்து செகண்ட் ரவுண்ட் ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களும் நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இவன் என்னதான் பிளான் பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு இவங்களுமே திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோவா அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டரை பார்த்து உங்களுக்கு கிரீன் டர்ட்டில் 4 லீவ்ஸ் கிளவர் ஹெர்ப் தேவைப்படுதான்னு கேட்டிருப்பான். இதை கேட்டுட்டு அந்த ரெண்டு பேருமே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோமே அவங்கள பார்த்து இந்த ஒரு ஹெர்பை ஒருத்தர் யூஸ் பண்றதுக்கு ரெண்டு காரணம் தான் இருக்குது. அது என்னன்னா ஒன்னு அவங்களோட யாங் குய் எனர்ஜி வந்து சடனா குறையும் போது இன் குய் எனர்ஜியை மேசிவா வந்து குறைக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அவங்களுக்கு 9 இன் மெரிடியன் ஃபெயிலியரா தான் இருக்கணும்னு நம்ம ஹீரோமே அவங்கள பார்த்து சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ஒரு நிமிஷம் அந்த ஃபோர்த் எங்களாடெல்லாம் ஆடி போயிடுறான். அப்பதான் நம்ம ஹீரோவும் அந்த லேடியை பார்த்து நான் என்ன யோசிக்கிறேன்னா உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தருக்கு குய் பிளாக் ஆச்சு ஏற்பட்டிருக்கணும், அதனால தான் நீங்க இந்த ஒரு ஹெர்பை தேடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தோணுதுன்னு இவனுமே சொல்லியிருப்பான். அதோட நம்ம ஹீரோமே அவங்கள பார்த்து இந்த கிரீன் டர்ட்டில் 4 லீவ் கிளவர் ஹெர்பை ரொம்பவுமே சீரியஸான ஸ்டேஜ்ல இருக்க ஒருத்தருக்கு கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்க வந்து இறந்து போயிருவாங்கன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவங்க எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோமே அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருப்பானா இந்த ஒரு தவறு எப்படி நடக்குதுன்னா சீரியஸான ஸ்டேஜ்ல ஒருத்தர் அந்த ஒரு மெடிசன் அப்சர்வ் பண்ணும்போது அந்த ஒரு மெடிசனை இன் குய்யை வந்து ரிப்பேர் பண்றதுக்கு பதிலாக யாங் குய்யோட அது வந்து மிக்ஸ் ஆயிரும், இதனால தான் அவங்க இறந்து போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். அதே சமயம் நம்ம ஹீரோமே அந்த ஒரு லேடியை பார்த்து உங்களை பார்க்கும்போது எனக்கு நல்லாவே தெரியுது பாதிக்கப்பட்ட அந்த ஒரு நபர் ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்கன்னு, ஆனா இந்த ஒரு ஹெர்புக்காக நீங்க மத்தவங்க முன்னாடி தலை குனியணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லைன்னு சொல்ல இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டருமே உண்மையிலுமே நான் வந்து தேர்ட் யங் மாஸ்டர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேனா, ஆனா இதுக்கு முன்னாடி இவர் வந்து ரொம்பவே இறக்கம் இல்லாத ஒரு மனுஷன் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் அவரை நேர்ல பாக்குறேன், ஆனா அவங்க சொன்ன மாட்டான் இவர் ரொம்பவே தப்பான ஆள் மட்டும் எனக்கு தெரியல, இவரை பார்க்கும்போது ரொம்பவே அன்பான ஒரு ஆள் மட்டும் தான் தெரியுதுன்னு அந்த லேடியுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்பதான் அந்த ஃபோர்த் எங்களாடுமே நம்ம ஹீரோவை பார்த்து தேர்ட் பிரதர் நீங்க வந்து இவ்வளவு நேரம் நாங்க பேசிட்டு இருந்ததை ஒட்டி கேட்டுட்டு இருந்தீங்களா, உங்களுக்கு இப்படி ஒரு மோசமான ஒரு பழக்கம் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோமே அவனை பார்த்து நீ இப்ப என்ன சொன்னா நான் வந்து ஒட்டி கேட்டனா, நீ தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, நான் வந்து அந்த டோருக்கு முன்னாடி வரும்போது இந்த மெடிசனை பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க அதை தான் நான் சொன்னேன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபோர்த் எங்களாடுமே நம்ம ஹீரோ பத்தி இந்த டிவைன் கல்ட்டோட தேர்ட் எங்களாடோட பிஹேவியர் இந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல அந்த ஃபோர்த் எங்களாடு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே பிஹேவியரை பத்தி நீல என்கிட்ட பேசாதன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோவும் அவனை பார்த்து உன்னுடைய சொந்த சிப்லிங்ஸே நீ வந்து சாவோட விளிம்புக்கு வந்து கொண்டுட்டு போயிருக்க, அதோட மட்டும் இல்லாம அதே ஒரு செயலை நீ அந்த 7th யங் லேடிக்குமே பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அந்த பொண்ணுக்கு வெறும் 10 வயசு தான் ஆகுது, அப்படி இருக்கப்ப அவ இப்ப அந்த ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு
பண்ணதுக்கு காரணம் நீ தான் எனக்கு நல்லாவே தெரியும். நான் அவன்கிட்ட என்ன சொல்ல வரேன்னு உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நம்ம ஹீரோமே சொல்லியிருப்பான். அந்த ஃபோர்த் எங்களாடுமே பீதியிலேயே நம்ம ஹீரோ பத்தி ஆதாரம் இல்லாம வீணா என் மேல பழி போடாதீங்கன்னு அவனுமே நம்ம ஹீரோ பத்தி சொல்ல உடனே நம்ம ஹீரோமே அவனை பார்த்து தம்பி இப்படிலாம் நீ நடிக்கிறத முதல் நிப்பாட்டு. நான் வந்து குயிக் பிளாகேஜால கோமால இருந்ததுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நீ நினைச்சிருக்கியான்னு கேட்டிருப்பான். இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஒரு நிமிஷம் அவன் எல்லாம் ஆடி போயிருப்பான். அப்பதான் அந்த லேடியுமே நம்ம ஹீரோ இது வரைக்கும் சொன்னதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவங்க எல்லாம் பயங்கர ஷாக்ல நின்றுட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோமே என்கிட்ட வந்து இப்போதைக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததுனால இதை பத்தி பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் சொல்லிட்டு அவனுமே அந்த லேடியை பார்த்து இதுக்கப்புறம் நீங்க தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருப்பான். உடனே அந்த ஃபோர்த் எங்களாடுமே அவன் சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க, அவன் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்ல இந்த பொய் போல சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அந்த லேடியுமே உன்ன மாதிரி ஒரு மோசமான ஒரு ஆளை நான் மீட் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க ஒரு சில்வர் காயினை வச்சுட்டு நம்ம ஹீரோ கூடமே கிளம்பி வந்துடுறாங்க. உடனே அந்த ஃபோர்த் எங்களாடுமே பயங்கர காண்டுல பவர் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த டாக்டர் பையில பார்த்து இதுக்கப்புறம் அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டரை நம்பி எந்த ஒரு பயனுமே இல்ல, அதனால நம்மளோட பிளானை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவையும் அந்த லேடியும் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுமே அந்த ஒரு குயிக் பிளாகேஜை எப்படி ரெக்கவர் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு இன்ஸ்கிரிப்ஷனுமே நம்ம ஹீரோ எழுதி அவங்கள்ட்ட கொடுக்குறான். அப்பதான் நம்ம ஹீரோவுமே அவங்கள பார்த்து இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா அவங்களோட மன உறுதி ரொம்பவே அதிகமா இருக்கட்டும், அப்படி இருந்தா மட்டும் தான் அவங்கள நம்ம கம்ப்ளீட்டா ரெக்கவர் பண்ண முடியும். ஒருவேளை அவங்களோட மன உறுதி வந்து ரொம்பவே அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்னால வெறும் 6 மாசத்துல அவங்கள கம்ப்ளீட்டா நம்மளால ரெக்கவர் பண்ண முடியும்னு நம்ம ஹீரோமே சொல்லியிருப்பான். நம்ம பையன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அந்த மாஸ்டர் எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. ஏன்னா இந்த கல்ட்டில் இருக்க பிளட் ஸ்பிரிட் பவுலினுங்கிற அந்த ஒரு மெடிசினல் கால்ல இருக்க பிசிஷியன் எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதுக்கப்புறம் இவங்களை ரெக்கவர் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ வெறும் 6 மாசத்துல அவங்கள ரெக்கவர் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பான். உடனே அவங்கள நம்ம ஹீரோ போது நான் வந்து ஓப்பனாவே உங்கள்கிட்ட கேட்டுறேன், நீங்க பண்ற இந்த ஒரு உதவிக்கு பதிலா என்கிட்ட இருந்து வேற என்னத்தை எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதோட இந்த ஒரு சீனுமே இங்கேயே முடியுது. அப்படியே கட் பண்ணா நம்ம அங்க போன தான் காட்டுறாங்க. நம்ம அங்க போனமே அந்த ஒரு நடுராத்தில கூட அந்த ஒரு மேன்சனை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைம்னு பார்த்து அந்த மேன்சனோட டோரை வந்து வெளியே இருந்து யாரோ தட்டுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டுட்டு உடனே நம்ம அங்க போனோம். நம்ம யங் மாஸ்டர் தான் திரும்ப வந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஒரு கதவை போய் திறக்க ஆரம்பிக்கிறா. பார்த்தா அந்த இடத்துல அந்த டாக்டர் பையப்ல தான் கொடூரமா சிரிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு காட்டுக்கு நடுவுல இருக்க ஒரு பால் அடைஞ்ச ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமா யாரையோ டார்ச்சர் பண்ண மாட்டான், நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது. உடனே அந்த டாக்டர் பையலுமே ஒரு ஜாடிக்குள்ள இருந்து ஒரு குட்டி பூச்சை வெளியே எடுக்கிறான். அவனும் அதை பார்த்து இதை வந்து ஸ்லோ கொரசன் பாய்சன் இன்செக்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பூச்சி மனுஷங்களோட உடம்புல ஒரு அட்டையாட்டம் ஒட்டிக்கும். அதோட மட்டும் இல்லாம அவங்களோட தோலை தான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு ஒரு ஒட்டுவணியாட்டம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல இந்த ஒரு பூச்சி அவங்களோட தோலை தொலைச்சிக்கிட்டு இதோட கண்ணுல படுற எல்லா உடல் உறுப்புகளுமே அது வந்து சாப்பிட்டு உயிர் வாழும்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் இவன் யார்டாடா சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த இடத்துல தான் நம்ம அங்க போன கத்தி முனையில உட்கார வச்சிருக்கானுங்க. நம்ம அங்க பொண்ணுமே அழுதுகிட்டு இதெல்லாம் எதுக்குங்க என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அவனுமே அந்த ஒரு பூச்சை நம்ம அங்க பொண்ணோட வாயிலுமே போட்டாரான். அப்போதான் அவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான், நீ வந்து அந்த தேடி எங்களாடு இருக்க அந்த ஒரு இடத்துல அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு 3 நாளைக்கு ஒரு டைம் நீ வந்து யாருக்கும் தெரியாம இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணும். அப்படி பண்ணா மட்டும் தான் உனக்கு வந்து நாங்க 3 நாளைக்கு ஒரு டைம் ஆன்டிடோட் கொடுப்போம். ஒருவேளை நீ இந்த இடத்துக்கு வரலன்னா கண்டிப்பா அந்த பூச்சி வந்து என்ன பண்ணணும்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோமே அந்த ஒரு லேடி கிட்ட நான் வந்து உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் கேட்கலான்னு தான் வந்தேன், ஆனா இப்போதைக்கு அந்த ஒரு விஷயத்த நான் வந்து கைவிட்டலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தருடைய உயிரை வந்து பந்தயமா வச்சு என்னுடைய ரெக்வெஸ்ட்டை வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறப்ப அது வந்து எனக்கு ரொம்பவே கேவலமான ஒரு விஷயமா தெரியுது. அதோட மட்டும் இல்லாம நானுமே குயிக் பிளாகேஜால பாதிக்கப்பட்டு இப்போ வந்து கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிருக்கேன். அதனால எனக்குமே நல்லாவே தெரியும் அந்த ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கும்னு. உடனே அந்த லேடியுமே நம்ம ஹீரோ பார்த்து நீங்க வந்து எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, அப்படி இருக்கப்ப என்னால முடிஞ்ச ஒரு உதவியை நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாங்க. அதோட அவங்களுமே நான் என்ன யோசிக்கிறேன்னா நீங்க வந்து இந்த கல்ட்டில் இருக்க எங்களோட அப்புறம் எங்க லேடியை பத்தின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்கிட்ட வந்திருக்கீங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோமே அவங்கள பார்த்து நீங்க கெஸ் பண்ணது ஓரளவுக்கு கரெக்ட் தான், இருந்தாலுமே எனக்கு வந்து இந்த கல்ட்டில் இருக்க ஒட்டுமொத்த பேரோட டீட்டெயில்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுமே லைட்டா சாக்ல தான் இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு கட்டுறாங்க. நம்ம ஹீரோ கேட்ட மட்டுமே அவங்களுமே இந்த கல்ட்டில் இருக்க எல்லாரோட டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. நம்ம டாங்க பையிலுமே அது எல்லாத்தையுமே மூட்டை பிடிச்சு கட்டிட்டு நம்ம ஹீரோவோட சேர்ந்து அந்த இடத்த விட்டுமே காலி பண்ணி போயிருப்பான். அப்பதான் அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டரோட கார்டியனுமே அவங்கள பார்த்து மற்றவங்களோட சீக்கிரட்டை நீங்க வந்து அவருக்கு கொடுத்ததை மட்டும் யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறும்னு சொல்லியிருப்பான். உடனே அவங்கள அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அந்த தேர்ட் எங்களாடு எனக்கு வந்து ஒரு பெரிய உதவி பண்ணியிருக்கான். அதோட மட்டும் இல்லாம அவன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சியோரியங் மட்டும் இல்ல, முன்ன இருந்ததை விட இப்போ வந்து அவன் ஆளு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கான். அதனால நீ வந்து என்ன பண்றேன்னா அவனை வந்து கண்காணிச்சு எனக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோமே அந்த கல்ட்டில் இருக்க எல்லார பத்தின டீட்டெயில்ஸுமே படிச்சு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பான். அந்த டைம் நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த 4th எங்களோட சிஸ்டரை பத்தின டீட்டெயில்ஸுமே அந்த இடத்துல இருந்திருக்கும். அதுல என்ன போட்டுருக்கும்னா இவன் வந்து
வந்து அவளோட செல்வாக்க உயர்த்துறதுக்காக நிறைய பேரு கூட மறைமுகமா கூட்டு சேர்ந்து எக்கச்சக்கமான மோசமான விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோமே அங்க இருக்க புக் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு இந்த கல்ட்டுல இருக்க பீப்பிள்ஸ் எல்லாமே ரொம்பவுமே மோசமான ஒரு நிலைமையில தான் இருக்காங்கன்னு இவனுமே புரிஞ்சுக்கிறான். அடுத்து நம்ம ஹீரோ இன்னொரு புக்கை எடுத்து படிச்சு பார்க்கறான். அதுல வந்து பெர்செர்க் டீமன் ஸ்குவாடோட லீடரை பத்தி தான் போட்டிருக்குது. நம்ம ஹீரோவுமே இந்த ஒரு புக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுன்னு படிக்க ஸ்டார்ட் பண்றப்ப தான் கரெக்டா நம்ம அங்க பொண்ணுமே நம்ம ஹீரோ கூப்பிட்டுருப்பா. நம்ம அங்க பொண்ணுமே யங் மாஸ்டர் டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லியிருப்பா. அதே சமயம் நம்ம நிறைய பேருக்குமே நம்ம அங்க பொண்ணு சோறு வச்சிருப்பா. ஆனா அது வந்து சாப்பிடாம அது ஒரு மாதிரி கோவிச்சிட மட்டும் உட்காந்துருக்கும். அப்பதான் நம்ம அங்க பொண்ணுமே நம்ம ஹீரோ பார்த்து யங் மாஸ்டர் நீங்க வந்து இந்த நரிய வந்து மிஸ்டர் ஃபாக்ஸ் தான் சொல்லி கூப்பிடுவீங்களான்னு கேட்டிருப்பா. அதோட இந்த நரிக்கு நீங்க வேற எந்த பேருமே வைக்கலையான்னு கேட்க அட ஆமா இது வரைக்கும் இதுக்கு எந்த ஒரு பேருமே நான் வைக்கலன்னு நம்ம ஹீரோமே யோசிச்சு பார்த்துட்டு நம்ம அங்க பொண்ணை பார்த்து அதுக்கு நீயே ஒரு நல்ல பேரா வச்சிருன்னு சொல்லியிருப்பான். இதை கேட்டுட்டு அவளாம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். அவளுமே அந்த நரிய நல்லா ஒத்து பார்த்துட்டு இதோட காது வந்து ரொம்பவுமே பெருசா இருக்குது, அதனால இதுக்கு பெரிய காது நரின்னு பேர் வச்சிடலாம். அப்படி இல்லைனா இதோட வாழை பாக்குறப்ப ரொம்பவுமே பெருசா புசு புசுன்னு இருக்குது, அதனால இதுக்கு புசு புசு நரின்னு பேர் வச்சிடலாம் யங் மாஸ்டர்னு சொல்லியிருப்பா. இவ வைக்கிற பேரெல்லாம் கேட்டுட்டு அந்த ரெண்டு போய் பிள்ளைங்களையுமே பயங்கரமா காண்டாயிடுறானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் அந்த நரி பையில பார்த்து இது வந்து கோல்டன் கலர்ல இருக்குது, அதனால இதுக்கு கோல்டின்னு நான் பேர் வச்சறேன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ வச்ச பேரை கேட்டுட்டு அந்த நரி பை பிள்ளையுமே அந்த பேருக்கு இதுவே எவ்வளவோ பரவாயில்லன்னு அதுவும் நம்ம ஹீரோ பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு கீச்சு கீச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிருக்கோம். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோலாம் பயங்கரமா ஹாப்பி ஆயிரான். அப்பதான் அவனுமே இந்த உலகத்திலே பேர் வைக்கிறதுல ஜீனியஸ் ஆன ஆளு என்ன விட வேற யாருமே இல்லைன்னு சொல்லி பயங்கரமா சிரிச்சிருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோமே நம்ம அங்க போன பார்த்து இன்னைக்கு நைட்டு நான் வந்து வரமாட்டேன், அதனால நான் வருவேன்னு நினைச்சு நீ சாப்பிடாம இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே அங்கிருந்து கிளம்பியிருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம டாங்க பையில தான் காட்டுறீங்க. நம்ம டாங்க பையிலுமே கொடூரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அவனுமே நம்ம ஹீரோவை நினைச்சு பார்த்துட்டு யங் மாஸ்டரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரெண்டா இருக்குது. அது மட்டும் இல்லாம அவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்பயே ரொம்பவுமே குயிக்கா அவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து டக்குன்னு சேஞ்ச் பண்றாரு. இதனாலதான் அவரு இந்த ஷார்ட்டான பீரியட்ல இந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ராங்கா மாறி இருக்காருன்னு இவனுமே நினைச்சு பார்த்துட்டு கண்டிப்பா நானுமே அவரை மாட்ட மாறுவேன்னு இவனுமே கொடூரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்திருப்பான். அந்த டைம்ல பார்த்தா அந்த எல்டர் கோட்டை சேர்ந்த செகண்ட் லீடருமே அந்த இடத்துக்கு வராரு. அவருமே நம்ம டாங்க பையில பார்த்து தேர்ட் லீடர் நீங்க வந்து முன்ன இருந்ததை விட இப்ப வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம தேர்ட் எங்களோட கூட இருந்ததுனால உங்களோட ஸ்ட்ரென்த்துமே முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்பவுமே அதிகமா இருக்குதுன்னு அவனுமே பாராட்டிட்டு வந்துட்டு இருந்திருப்பான். நம்ம டாங்க பையிலுமே அவனை பார்த்து ஆமாமா அவர் வந்து எனக்கு நிறையவே கத்து கொடுத்தாருன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் அந்த செகண்ட் லீடருமே நான் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் என்ன சொல்ல வந்தேங்கிறதையே மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அவனுமே நம்ம டாங்க பையில பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தேர்ட் எங்களோட இந்த இடத்துக்கு வந்தாரு, அவர் வந்து உங்களை பத்தி விசாரிச்சாரு, நான் வந்து அவர் வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி சொன்னேன், அதனால நம்ம தேர்ட் எங்களோடுமே இந்த இடத்த விட்டுட்டு போயிட்டாரு. அப்படி போறப்போ உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி சொன்னாருன்னு சொல்லியிருப்பான். அது என்னன்னா இன்னைக்கு நைட்டு அந்த பெர்செர்க் டீமன் ஸ்குவாட் கேதர் ஆகிற அந்த ஒரு இடத்துக்கு அவர் போக போறதா சொல்லி சொன்னாரு, நீங்க பிஸியா இல்லைன்னா உங்களையுமே வர சொல்லி சொன்னாருன்னு சொல்லியிருப்பான். இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம டாங்க பையன் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். அவனுமே பயங்கர ஸ்பீடில் அந்த இடத்த விட்டுமே போக ஆரம்பிச்சிருப்பான். அப்படி போயிட்டு இருக்க பார்த்தா அந்த பெர்செர்க் டீமன் ஸ்குவாட பத்தியுமே இவன் சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். அவங்க தான் இந்த கல்ட்டுல இருக்க ஒரு ரொம்பவுமே மோசமான ஒரு ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க. அவங்க வந்து யாருக்குமே காரணம் காட்ட மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம ரொம்பவுமே கொடூரமா எல்லாத்தையும் சாகடிப்பாங்க, இரக்கமே இல்லாம எல்லாருமே கொன்னு கூவிப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே கட் பண்ண அந்த ஆர்கனைசேஷனை சேர்ந்த ஆட்களை காட்டுறாங்க. இவங்களுமே ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அந்த டைம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் அந்த ஹோட்டலோட கதவை உடைச்சிட்டு உள்ள வரான். அந்த இடத்துல பார்த்தா எந்த ஒரு சர்வெண்ட்டுமே இருந்திருக்க மாட்டாங்க. இவனுமே பயங்கர காண்டுல அந்த ஹோட்டலோட கடைக்காரனை பார்த்து திட்டிகிட்டே வந்துட்டு இருந்திருப்பான். அப்பதான் நட்ட நடுவால நம்ம ஹீரோ வந்து ஒரு டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு உடனே அவனுமே நம்ம ஹீரோ பக்கம் வந்து இன்னைக்கு நைட்டு இந்த ஹோட்டலை நாங்க தான் ரெண்டுக்கு எடுத்திருக்கோம், அது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டிருப்பான். அப்படியா உண்மையிலுமே நீங்க இந்த ஹோட்டலை ரெண்டுக்கு தான் எடுத்தீங்களா, இல்ல இங்க வந்த கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே பயமுறுத்தி வெளியே அனுப்பிச்சிங்களான்னு கேட்டிருப்பான். நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவனுமே பயங்கரமா காண்டாயிடுறான். உடனே அவனு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர அந்த டைம்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வருது. இந்த பொண்ணு தான் இந்த பெர்செர்க் டீமன் ஸ்குவாடோட லீடர். இந்த பொண்ணோட பேரு ஹாங்ரியோ. உடனே அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து நின்னு நம்ம ஹீரோ பார்த்து உன்னை பாக்குறப்ப சாதாரண ஆளு மட்டும் தெரியல, அதோட சண்டை போடுறவன் மாட்டமோ தெரியல, அப்படி இருக்கப்ப எதுக்கு வீணா எங்க கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க உடனே நம்ம ஹீரோ அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு என்னது நான் பிரச்சனை பண்றானா, உங்க ஆளு தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணா, அதோட மட்டும் இல்லாம நீ ஃபர்ஸ்ட் உக்காந்தி பேசு, ஏன்னா உன்னை நிமிந்து பார்த்து என்னோட கழுத்து ரொம்பவுமே வலிக்குதுன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த பொண்ணு எல்லாம் பயங்கரமா காண்டா இருக்கும். உடனே அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பத்தி இப்ப நீ என்ன சொன்னா திரும்ப சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு லைட்டா அவளோட பவரை ரிலீஸ் பண்ணிருப்பா. அந்த பொண்ணோட பவரை சென்ஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோவுமே பரவாயில்ல இந்த பொண்ணோட டிமானிக் எனர்ஜியுமே நல்லதா இருக்குதுன்னு இவனுமே யோசிச்சு பார்த்திருப்பான். கரெக்டா அந்த டைம்னு பார்த்தா அந்த ஹோட்டலோட மேனேஜருமே அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அவனுமே அங்க இருக்க சர்வன்ட்ஸ் எல்லாம் பார்த்து இங்க இருக்க சாப்பாடு எல்லாத்தையுமே இந்த கல்ட்டுல இருக்க ரொம்பவே ப்ரீசியஸான ஒரு ஆளை ஆர்டர் பண்ணிருக்காரு, அதனால இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே பார்த்து கவனமா கொண்டு போங்கன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் இந்த பயபலையுமே நம்ம ஹீரோ இருக்க அந்த ஒரு டேபிள பார்த்திருப்பான். அங்க பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். அந்த இடத்துல தான் அந்த பெர்செர்க் டீமன் ஸ்குவாட சேர்ந்த ஸ்குவாட் லீடரும் அப்புறம் அவங்களோட ஆட்களுமே இருந்திருப்பாங்க. உடனே அந்த மேனேஜருமே அவர் யாருன்னு தெரியாம நீங்க தேவலாமா அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோ பத்தியுமே சொல்ல வந்திருப்பான். கரெக்டா அந்த டைம்னு பார்த்தா அந்த முட்டா பயபலையுமே அந்த
மேனேஜரோட கழுத்துலயுமே கத்தி வச்சிடறான். உடனே அவனுமே அந்த மேனேஜரை பார்த்து எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஸ்குவாட் லீடருக்கு முன்னாடியே திமுறா பேசுவேன்னு சொல்லிட்டு அங்க உட்காந்துருக்கவன் யாருன்னு கேட்டிருப்பான். அப்பதான் அந்த மேனேஜருமே அவனை பார்த்து அவர் தான் இந்த கல்ட்டோட தேர்ட் யங் மாஸ்டர்னு சொல்லியிருப்பான். இதோட இந்த ஒரு எபிசோடுமே முடியுது கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் இருக்குது. அதனால நாளைக்கு வந்து மிஸ் பண்ணாம எல்லாருமே பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் எப்பயும் போல மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.